புது வாழ்வு தாவீதின் திறவுகோல் திருச்சபை, நியூ லைஃப் கீ ஆஃப் டேவிட். இந்த திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு பாஸ்டர் எபினேஷன் மற்றும் திருச்சபை மூத்த மக்கள், வாலிப பிள்ளைகள், உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட வாய்ப்பை ஆண்டவர் தந்தமை நன்றி. ஒரு விசை இந்த பெரியபாளையம் பகுதியில், பெரியபாளையத்தில் இருக்க அம்பேத்கர் நகர் பகுதியில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்விற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு சத்தியம். ஏன்னா, ஒரு மனிதன் பிறந்த பிறகு அவனுக்கு ஒரு இறப்பு நிச்சயமாக உண்டு. ஆரம்பம் இருந்தால் நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கும். ஒரு பஸ் ஒரு இடத்துல இருந்து கிளம்புனா நிச்சயமான ஒரு இடத்துல நின்று அந்த ஸ்டேஜை முடிச்சு அந்த பஸ்ஸு திரும்ப வரும். மெட்ரோவில் போனீங்கன்னா, காலையில் நான் மெட்ரோவில் போனேன், ஏர்போர்ட் மெட்ரோவில் கிளம்புது, விம்கோ யார்டில் வந்து நிற்கிது. அந்த ஃப்ரண்டில் போன டிரைவர் இறங்கி மூடிட்டு போயிடறாரு, இன்னொரு டிரைவர் அங்கேருந்து டக்குன்னு ஏறாரு, அவர் எடுத்துகிட்டு இப்படி போயிடுறாரு. அது முடிவு. இப்படி ஒரு முகம் இருக்குது, இப்படி ஒரு முகம் இருக்குது. இதே மாதிரி மெட்ரோவை பார்த்த காலையில் நான் அதை இப்போ 4 மணிக்கு அது ஒரு ரொம்ப ரசனையாக பார்த்தேன். வந்து இறங்கினோன்னா இந்த முன்னால் வந்த இப்படி ஓட்டிகிட்டு வந்த அந்த டிரைவர் இறங்கிட்டாங்க. இறங்கி அடுத்த செகண்டு இந்த வண்டி மூவ் ஆகுது, முன்னால் ஒரு டிரைவர் இருக்காரு. இதே மாதிரி ஆரம்பம்னா என்ன இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. பிறப்புனா ஒரு இறப்பு இருக்குது. ஆனால் முடிவு நிச்சயமா உண்டு. முடிவு அதே மாதிரி இந்த வேதத்தின் அடிப்படையில் இந்த 6500 ஆண்டுகள் சரித்திரம் உள்ள வேதம், நீங்களும் நானும் வைத்திருக்கிற வேதம். பொதுவாக இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இது 6500 ஆண்டுகள் சரித்திரம், 6000 ஆண்டுகளில் உள்ள சரித்திரம். இந்த சரித்திரம் எப்படி சொல்லுதுன்னா, பூமி அந்தகாரமும் இருளுமாய் இருந்தது. அந்தகாரனாலும் இருட்டு தான், இருட்டுனாலும் இருட்டு தான். இப்போ இந்த லைட்ல இருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தா இருட்டு ஒண்ணுமே தெரியல. இதே மாதிரிதான் இருந்துச்சு, இருட்டா இருந்துச்சு. அது இந்த லைட்டுக்கு போய் அவ்வளவு தெரியுது, அங்க ஒரு லைட்டுக்கு போய் தெரியுது. அந்தகாரம்னா ஃபுல்லா இருட்டு, அந்தகாரம் இருளும் இருந்தது. தேவன் ஆவியானவர் ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கடவுள் எதுங்க அசைவாடி கொண்டிருந்தார்? ஜலம். இந்த பூமி எல்லாம் என்னவா இருந்தது? ஜலம்னா தண்ணீர். ஜலம்ங்கிறது சமஸ்கிருதம். திருவிழியத்துல தண்ணீர்னு சொல்லப்பட்டிருக்கோம், புதிய மொழிபெயர்ப்புல தண்ணீர்னு சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கிறேன். அப்படி அந்த தலை அசைவாடி வந்தவர் என்ன பண்றாரு? இவரு இருட்டா இருக்கு, பார்க்க நல்லா இல்லை, அதனால இந்த பூமியில வெளிச்சம் உண்டா கடவுதுனார். வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்ன ஆண்டவர் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தாரு, வெளிச்சம் உண்டாயிட்டு. வெளிச்சம் உண்டான பிறகு தண்ணியும் நிறமும் நிலம் நீர் நிலப்பரப்பு இது தனியா பிரியட்டுனார், தனியா பிரிஞ்சு போகட்டுனார். அப்படி எல்லாம் தனியா பிரிஞ்சிருச்சு. அப்படி தனியா பிரிஞ்சு போன பிறகு அதுல மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் உருவாக்குறார். மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அந்த காற்று, மழை, ஓடைகள், ஆறு இதெல்லாம் உருவாக்குறார். இதெல்லாம் உருவாக்கின பிறகு அந்த அதுக்கப்புறம் இதை மிருகங்களை உண்டாக்குறார். மிருகங்களை வாரத்தில் 6வது நாள் உண்டாக்குறார். மிருகங்கள், பறவைகள், குருவி, பூனை, நாய், சிங்கம் எல்லாத்தையும் அந்த நாள் கொண்டு வந்தார். உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கிறார், இதை யாரு ஆண்டு கொள்வதுன்னு பார்க்கிறார். இதை யாரு ஆண்டு கொள்வது என்று பார்த்துட்டு தமது சாயலாய் மனுஷனை உருவாக்குகிறார், தமது மாடல்ல. இப்போ இவர் போய் பார்த்தா இவர் அடிக்கடி சொல்லுவார், என்ன இல்லைன்னு, மண்டையில முடியல. இப்போ என்னைய பார்த்தா கழுத்து தெரிஞ்சு கை தெரிஞ்சு இவ ஓட்டாட மாதிரி இருக்காரு கடவுள். இப்போ இவர் போய் பார்த்தா பைல்வான் மாதிரி இருக்காரு, பாருங்க, தாடி இடி மீச வச்சுக்கிட்டு பைல்வான் மாதிரி இருக்காரு. இவரை பார்த்தா ஹிட்லர் மீச மாதிரி இருக்கு. அவர் மாதிரியே கடவுள் இருக்கு. அவர் மீசையை பாருங்க, ஹிட்லர் மீச மாதிரியே இருக்கும். முக்காக்கு எடுத்துருவாரு, ஹிட்லர் மீசை தானே, முக்காக்கு எடுத்துடுறாருல, எடுத்தாரா இல்லையா? பக்கத்துல பாருங்க அவரை, ஹிட்லர் மீசை அவரு. ஏன்னா இப்ப பாட்டு பாடுறப்ப கவனிச்சேன், அவர் வாட்ஸ்அப்ல ஒரு படம் முக்கா மீசை ஹிட்லர் மாதிரியே இருப்பார். அந்த ஜானையாவை பார்த்தா அதே மாதிரி இன்னும் இருப்பார். இன்னும் அந்த பின்னால ஒரு தம்பி இருக்காங்க பாருங்க, குண்டு குண்டு அழகா, ஏசுதாஸ், அவரை மாதிரியே இருப்பார் கடவுள். தமது சாயலாய் மனுஷனை உருவாக்குற. அவனுக்கு சில கட்டளைகள் கொடுக்குறாரு, நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கப்பா, இதை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிற. ஆண்டோடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியில் உபயோக பண்ணல. ஆண்டோடைய வார்த்தைக்கு உபயோக பண்ணலைங்கிறப்போ அவனுக்கு சாபத்தை கொடுக்கிறார். அவன் சாபத்தை பற்றி சொல்றப்போ, இதை சாப்பிடும் நாளில் மரித்து போவாய்ன்னு சொல்றாரு. ஆனா அவன் சாப்பிட்டான் தைரியமா, மீறிட்டான், தைரியமா சாப்பிட்டான். எப்படின்னா, அவன் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, சாப்பிட்டான். அதான் மனிதனுடைய குவாலிட்டியே அதுதான். என்ன குவாலிட்டினா,
ஒரு பையன் ரோட்ல இருந்தான். அவனுக்கு வந்து உடம்பெல்லாம் அழுக்கு, புண்ணு, அம் உணவு இல்ல, குளிக்கல, முடி வெட்டல, ஷேவ் பண்ணல. அவன பார்ப்பதற்கு யாருமே இல்ல. அனாதை. அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அக்கா இல்ல, தங்கை இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, மாமன் இல்ல, மச்சான் இல்ல. நம்ம விட்டலையா மாரி ஒரு மனிதர் அங்க நடந்து போறாரு. அவர பார்த்துட்டு சொல்றாரு, "ஏன்பா இப்படி இருக்கிற?" அவன தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போய் வீட்ல வச்சு அவனுக்கு நல்லா குளிப்பாட்டுறாரு. குளிப்பாட்டி நல்ல உணவு குடுக்குறார். நல்ல உணவு குடுத்து, நல்ல ட்ரெஸ் குடுக்குறார். நல்ல ட்ரெஸ் குடுத்து எல்லாம் அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு. நல்ல ட்ரெஸ் எல்லாம் வந்த உடனே அவன் அப்படி குஷி குஷின்னு ஆயிடுறான். அப்பா அவன் பார்த்து தன்னை பார்த்து கூட்டிட்டு போறாரு. டாடி, அப்பா, இன்னும் சந்தோஷமா போறான் அப்பா. உடனே அவருக்கும் யாருமே இல்ல. ஒய்ஃப் இல்ல, அம்மா தான் யாருமே இல்ல. தனாத ஒரு பிள்ளைய எடுத்தாந்து இப்படி குளிப்பாட்டி உணவு கொடுத்தோன்னே அது அந்த உணவின் நிமித்தம் அப்பான்னு கூப்பிடுது. மகனேங்கிற. இப்போ அப்பா அம்மா மகன் ரெண்டு பேருமே அப்பா அம்மா மகன் 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் அப்பா பெரிய பணக்காரர். வீடு நிறைய நகை இருக்கு, பணம் இருக்கு, பொருட்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ ஒரு நாள் தன் வீட்டு சாவியை அவன்கிட்ட கொடுத்துட்டு, பத்திரமா பார்த்துக்கப்பா, அப்ப தூர பயணம், இங்கேருந்து காஷ்மீர் போயிட்டு வர்றேன், நீங்க இரு, நான் போயிட்டு சில மாதங்களை கழிச்சு வர்றேங்கிறார். அப்பா போயிட்டார். வீட்டு சாவியை கொடுத்துட்டா. ஒரு ரூமை திறந்தா பணம் இருக்கு, ஒரு ரூமை திறந்தா நகை இருக்கு, ஒரு ரூமை திறந்தா அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, உப்பு இருக்கு, சீனி இருக்கு, எல்லாமே இருக்கு. வீட்டுக்குள்ள அவன் மட்டும் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு மாதிரி தனிமை அவனை வாட்டுது. வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப நமக்கு பேச்சுக்கு யாருமே இல்லையே, இப்படியே இருக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு நாள் இதே மாதிரி அம்பேத்கர் நகர் பெரியபாளையம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இது ஒரு கிலோமீட்டர்ல 1.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 1ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அதுக்குள்ள அவன் இந்த தனிமை அவனுக்கு வாட்டுது, இருட்டு வாட்டுது. அப்போ ஒரு நாள் வீட்டை விட்டுட்டு அவன் அப்படியே நடந்து போறான். அங்க ஒரு கிரிக்கெட் மேட்சை டிவியில காட்டுறாங்க. எல்லாரும் நின்று அந்த கேட்ல நின்று பாக்குறாங்க. இவனும் பாக்குறான். ஒருத்தன் எறிறான் பால, ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் பிடிக்க ஓடுறான். ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த கடைக்காரர் போய் இந்த டிவி எனக்கு தருவீங்களான்னு கேட்கிறாரு. கேட்கிறப்ப ஒரு சொல்ல, டிவியை கொடுக்கறதுக்கு தம்பா வச்சிருக்கு, எடுத்துட்டு போ, பணம் இவ்வளவு பணம் கூட எடுத்துட்டு போனாரு. அந்த டிவியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோடனே அந்த டிவியை ஆன் பண்ணா. அதுல விளையாட்டு இருந்தது, நாடகம் இருந்தது, காமெடி இருந்தது, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பி ஆயிட்டான். ஹாப்பி ஆகியிருக்கான். அப்புறம் ஒரு நாள், அப்புறம் 2 நாள் இது கொஞ்சம் போர் அடிச்சது. ஏன்னா இதே பாத்திரமேன்னு அப்படி நடந்து போனா ஒருத்தன் இங்க ஒன்று காதல மாட்டிக்கிட்டான். பேசிக்கிட்டு அவன் வாட்டில் கிறுக்க மாதிரி நடந்து பேசிக்கிட்டே போறான். காதல மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இது என்னதுன்னு பார்க்கறான். அது செல்போன். அந்த செல்போனை போய் கேட்கறான். அந்த செல்போனையும் வாங்கிட்டு வரான். அப்புறம் ஐபோன் வாங்குறான், அப்புறம் கம்ப்யூட்டர் வாங்குறான், லேப்டாப் வாங்குறான். உலகமே வீட்டுக்குள்ள வந்துருச்சு. உலகத்துடைய அனைத்து வசதிகளும். இப்போ ஒருத்தர் பேர் போட்டா, இப்போ என்னுடைய பேரு ரெவரண்ட் டி சவுந்தரபாண்டியன் யூடியூப்ல போனீங்கன்னா என்னுடைய ஹிஸ்டரி எல்லாம் அதில் சொல்லிடுவாங்க. என்னுடைய மெசேஜ் எல்லாம் அதில் இருக்கும். என்னுடைய பயோடேட் எல்லாம் அதில் இருக்கும். அந்த ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா என்னுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு என் பேரை போட்டிங்கன்னா, என்னுடைய பேரில் உள்ள என்னுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா, என்னுடைய பயோடேட்டா எல்லாம் என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் சொல்லிடும். அது அந்த அளவுக்கு என் செல்ஃபோனில் போனீங்கன்னா என்னுடைய ஆதார் கார்டு இருக்கும். இதில் ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கு. ஐடி ப்ரூஃப், சிகரெட் ஐடி ப்ரூஃப்னு பெயர். அந்த ஐடி ப்ரூஃப் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், என்னுடைய ஆதார் கார்டு இருக்கும், என்னுடைய இது ஐடி இருக்கும், என்னுடைய எல்லா நிலைமைகளும் அதில் இருக்கும். உலகத்தையே அவன் கைக்குள்ள வந்துருச்சு. இப்போ வாழ்வு கொடுத்த அப்பாவும் மறந்துட்டான். அப்பா ஒரு நாள் தூர பயணம் போய் திரும்பி வரல. ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு. ரொம்ப நாள் கழிச்சு வர்றப்போ பாருங்க, என்னுடைய ஐடி எடுத்துட்டேன். இதே மாதிரி என்னுடைய ஐடி, இதில் வந்து இது வந்து ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, இதில் என்னுடைய ஐடி கார்டு இருக்கு, என்னுடைய இன்சூரன்ஸ் இருக்கு, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கும். நான் ஃபோனில் பேங்கோட டிரான்சாக்ஷன் மட்டும் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல ஃபோனை போட்டுட்டு போயிடுவேன், மறந்துட்டு போயிடுவேன். அதனால யாராவது என் பணத்தெல்லாம் எடுத்துருவாங்கிறதுக்காக ஃபோனுடைய டிரான்சாக்ஷன் வச்சு ஃபோன்பே இப்படி காட்டினா அது நம்ம பணத்தை எடுத்துக்குது. ட்ரெயினில் போய் மெட்ரோ ட்ரெயினில் போய் நீங்கள் டிக்கெட் வாங்க வேண்டாம், ஃபோன் இப்படி காட்டினா அது திறந்துடும். இதுலேருந்து அது பணத்தை எடுத்துக்கிடும். அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் தான். அது நேற்று பார்த்தேன், இந்த படியில் இறங்கி வரப்போ 20% டிஸ்கவுண்ட் தான். இதிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து மெட்ரோ கார்டு வச்சுருக்கேன், ஆனால் இதிலே சார்ஜ் பண்ணால் 20% டிஸ்கவுண்ட் தான். இந்த அளவுக்கு ஃபோன் நம்ம நாலேஜ் இல்லாமல் என்ன பண்ணுவான், அவன் எடுத்துக்கலாம் பணத்தை. கவர்மெண்ட் அவ்வளோ டெக்னிக்கல் ஆகிடுச்சு. இப்போ என் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது, நான் ஒரு ஐடி பேலன்ஸ் இருக்குன்னா, நான் ஐடி கட்டுறேன்னா என் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. என் கையெழுத்து வேண்டாம், என் பெர்மிஷன் வேண்டாம். என்னுடைய ப்ராவிடமெண்ட் கட்டணும்னா என் நாலேஜ் இல்லாமல் அவங்களே எடுத்துக்கிடுவாங்க எல்லாமே. அந்த அளவுக்கு கவர்மெண்ட்
இவர் பேங்க்கில் போடணும். நான் திருநெல்வேலி அக்கௌண்ட்டு, இவருக்கு சென்னை அக்கௌண்ட்டு காசிமேடு. இவர் பேங்க்கில் கொடுத்து அந்த செக் அங்கே போய் இங்கே வர 15 நாள் ஆகும். இப்போ அப்படி இல்லை. பட்டனை தட்டினோடனே என் பணத்தை எடுத்துடுவாங்க. எடுத்தது மட்டும் இல்லை, என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு வைங்க, எனக்கு ஒரு 475 ரூபா எடுத்துக்கணும். என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனா இவர் பணம் இல்லாத செக் வாங்கினாரு, இவருக்கு ஒரு 375 ரூபா அவுட். இது யாருக்கு போயிடும்? கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போ 850 ரூபா யாருக்கு வருமானம்? ஆனால் எல்லாமே எங்கே தான் பண்ணணும்? பேங்க்கில் தான் பண்ணணும். சம்பளத்தை கையில் கொடுக்கூடாது. இந்த அளவுக்கு என்னது கவர்மெண்ட்டு அட்வான்ஸ் போயிட்டு ஏழை என் கண்ணீரை பணம் யார்கிட்ட பணம் இருக்காது? ஏழைகிட்ட இருக்காது. அவன் அக்கௌண்ட்டு ஒரு செக் கொடுத்தா எவ்வளோ போயிருது? இப்படி தான் அவன் அப்பாவை மறந்துட்டான். அப்பாவை மறந்து அப்பா வர்றாரு ஒரு நாள், அப்பா தெரியல அவன் அறிவுங்கிறான். முடிவு இதே மாதிரி தான் அந்த வேதம். அந்த பழைய ஆள் ஆதாம் என்ன பண்ணுறான்? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதில்ல. அவனுக்குள்ள ஒரு பாவம். அவர் சொல்ல, நீ இந்த செய்யும் நாளில் சாகவே சாவாய்ங்கிறாரு. ஆனால் அவன் சாகலை. ஏன் சாகலைன்னா, அவன் சொல்கிறான், அப்பா ஆதாமே இங்கே இருக்கிறான், ஆண்டவர் அவனை தேடி வர. அப்போ ஆண்டவரே ஐயா நான் அங்கே ஒளிஞ்சிருக்கேன்ப்பா, நான் நிர்வாணின்னு சொல்கிறான். நான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேங்கிறான். அப்போ இவனுக்கு நிர்வாணின்னு யாருப்பா சொன்னா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியோன்னு கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் கொடுத்த என் துணை என் மனைவி எனக்கு கொடுத்தாங்கங்கிறான். அப்போவே அவனுடைய ஆன்மா சேர்த்து போச்சான். அவன் உயிர் மட்டும்தான் இருக்கான். கடவுளோடு இருக்கும் தொடர்பு குறைஞ்சு போச்சான். இதுதான் பாவம், இதுதான் வேதனை. அப்போ ஒரு முடிவு, அந்த பாவத்தின் முடிவுக்கு தான். இந்த பாவத்துடைய முடிவு ரத்தம் சிந்தலாமல் பாவம் மன்னிப்பில்லை. உயிர் அணுக்கள் ரத்தத்தில் இருக்கு. லேவியராகமம் 17:11 சொல்லுது, உயிர் அணுக்கள் ரத்தத்தில் இருக்கு. ரத்தம் கீழே சிந்திச்சுன்னா செத்து போவான். ஒரு இடத்துல ஒரே ஒரு நரம்பை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு ரத்தம் வடிஞ்சா செத்து போவான். எப்படின்னா, அட்லாண்டிக் கடல் பகுதியில் ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் ரொம்ப சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்குமா, பயங்கரமா. அட்லாண்டிக் கடல் பகுதியில் அந்த நாய் ரொம்ப டேஸ்டாக இருக்குமா. அந்த நாயை பிடிக்கணும்னா பிடிக்க முடியாதான். அது நடு ராத்திரி தான் வெளியே வருமா. -50 டிகிரி இருக்குமா. உடம்புல போகிற ரத்தம்லாம் ஐஸ் ஆயிருமா. அது அந்த நேரத்தில் தான் வெளியே வருமா. ஆனால் அதை பிடிக்க ரொம்ப கஷ்டம். அந்த எஸ்கிமோக்கள் அதை பிடிப்பாங்களே, எஸ்கிமோக்கள்னு ஒரு ஜன கூட்டம் அதை பிடிப்பாங்க. இப்போ நம்மகிட்ட நிறைய ஜாதி இருக்குல்ல, இதே மாதிரி எஸ்கிமோக்கள்னு ஒரு ஜாதி. அவன் என்ன பண்ணுவான்னா, ஷார்ப்பாக ஒரு கத்தி எடுப்பானா, 2 பக்கம் ஷார்ப்பா. அந்த கத்தியில ரத்தம் தொளிப்பானா. ஆட்டோடைய ரத்தம் மாட்டோடைய ரத்தம் தொளிச்சுக்கிட்டே இருப்பானா. ரத்தம் வெளியே வர தேய தேய என்ன ஆகும்னா, அந்த ரத்தம் உறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய கனமான கத்தியில இதை விட 5 மடங்கு கனத்துக்கு பிளட்டை வச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா காஞ்சி அந்த பிளட் இருக்கும். அதெல்லாம் ஸ்மெல் இருக்கும், பிளட்டோட ஸ்மெல் இருக்கும். அந்த அட்லாண்டிக் கடல் பகுதியில் கொண்டு அந்த பிளட்டை கத்தியை வச்சுட்டு வந்துடுவான் நான் ராத்திரி, பகல் நேரத்தில். ராத்திரி வர அந்த நாய் பிளட் ரொம்ப பிடிக்குமா அதுக்கு. அப்போ அந்த பிளட்டை ரொம்ப பிடிக்கிறப்போ அதை அப்படியே டச் பண்ணுமா, அந்த நாகை போடுமா. அதனுடைய ஹீட் இந்த ரத்தத்தில் பட்டுனா ரத்தம் கொஞ்சம் கரையும். ரத்தம் வாசனை அது சாப்பிடும். அப்படி சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா, அதனுடைய 2 பக்கம் அவங்க ஷார்ப்னஸ் என்ன ஆகும்னா, அந்த ஷேவ் பண்ண பிளேடு இப்படி இழுத்தோன்னு வந்துடுதுல. காலைல எழுந்தோடனே பல்லு விளக்குன்னா என்ன பண்ணுவேன், இப்படி தேய்ப்பேன் தண்ணியில். பல்லு விளக்கிட்டு போய் அப்படி பிளேட்டை வச்சு அப்படி வச்சோன்னா சரன்னு வந்துடும். சும்மா ஒரு 2 செகண்ட் தான் எனக்குலாம் ஷேவ் பண்ணேன். அதே மாதிரி அது அப்படி சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா, அந்த அதில் இருக்க ரத்தம் அந்த கத்தியோட ஷார்ப் அது நாக்கில் படுமா. அது நாக்கில் பட என்ன ஆகும்னா, அதனுடைய ரத்தம் அடியுமா. நம்ம ரத்தத்தை அறுத்துட்டு எங்கேயோ வடிதுன்னு நான் வாயில் விட்டுன்னு அந்த ரத்தம் எப்படி இருக்கும், உப்பு கறிக்கும், ஒரு சுவை இருக்கும், ஒரு ஹீட் இருக்கும். இது வாயில் வீட ரத்தம் வீணா போயிருதுங்கிறோம். அதே மாதிரி அது அப்படி நான் சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்குமா. யார் ரத்தத்தை சாப்பிடுப்போம்? அது ரத்தத்தை தேய்ச்சி என்ன ஆகும், நாக்கு துண்டா போயிடும், ரத்தம் வடிஞ்சு செத்து போகும். காலையில் ஒரு 6-8 மணிக்கு பார்ப்பா அந்த நாய் என்னவா இருக்கும், பாடியாக இருக்கு, ஈஸியாக கொண்டு போயிடுவான். இப்படித்தான் சாத்தா நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் ரத்தத்தை காட்டி. ரொம்ப கஷ்டம்டா, அவன் செத்து போனான்டா, அவன் முன்னாடி செத்து போச்சுடா, ஏன் கஷ்டப்படுற, புண்பட்ட நெஞ்சு என்ன ஊத்தாத்தணும். பணம் கசந்தவனுக்கு சாராயம் கொடுங்களும் பைபிளே சொல்லுது. மனம் கசந்தவனுக்கு சாராயம் கொடுங்களும் பைபிளே சொல்லுது. மனம் கசந்திருக்க, வேதனையில் இருக்க, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஜான் ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் ரொம்ப நாள் எங்கள் கூட வரல, சுக்காப்பி தரல. அவன் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் சரியாக போய் போன தடவை வந்தார். அதுக்கு முதல் மாதம் தான் சுக்காப்பி சூப்பராக கொண்டு வந்துட்டாரு. அவர் போய் சொல்லியே வெளியே போவாத, செத்து போவ, உனக்கு என்ன வந்துருச்சு,
ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நீ என்ன பண்ணக்கூடாது? வெளியே போகக்கூடாது. போன தடவை என் கூட வந்து சாப்பிடல. ஏன்னா அவங்க ஒய்ஃப் சொல்லி விட்டுருக்கு, இனி வெளியே எங்கேயும் சாப்பிட்டா செத்து போவ. அவன் ஒய்ஃப் இது எல்லாரும் வீட்டு வாசப்படி எங்கள் வீட்டுக்காரமா தான் சொல்லுது, இவங்க வீட்டுக்காரமா தான் சொல்லுது. இப்போ என் டிரைவர் என்ன தம்பி ஒருத்தன் டிரைவராக இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், இப்போ கொஞ்ச நாளாக இந்த த்ரோட்டு ப்ராப்ளத்துக்கு ஹாட் வாட்டர் கொண்டு வரேன், சுட சுட தண்ணி. இப்போ 2-3 நாளாக இப்போ இன்னைக்கு வந்து தம்பி அதை தெரியாமல் நார்மலாக கொண்டு வந்துட்டான். கிளம்புன பிறகு ஏன் சுடு தண்ணி கொண்டு போல, த்ரோட் என்ன உனக்குங்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிய. அதுக்கு தான் வெண்ணி கேட்டேன். இப்போ பொதுவாக இதுதான் மனிதனுடைய தன்மை. அந்த ரத்தம் அடிஞ்சு அது செத்து போகும். அதே மாதிரிதான் இந்த மனிதனை மீட்டுக்கொள்வது, ரத்தத்துல தான் உயிர் இருக்கு. அந்த மீட்டுக் கொள்வதற்காக தன் சொந்த ரத்தத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அதுதான் சாராயம் கொடுக்குறான், சிகரெட் கொடுக்குறான், புகையில கொடுக்குறான். ஒரு பாப்பா எங்க கம்பெனியில பாருங்க, அந்த பல்லு வலி வந்துட்டு அவளுக்கு அழகா இருப்பா, ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப பிரில்லியன்ட்டு. ரொம்ப நாள் கம்பெனியில் வேலை பார்த்தா லவ் பண்ணல, ஆமா கல்யாணம் பண்ணவா, அதனால ரொம்ப நல்ல பிள்ளைங்கிறேன். அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் பல்வலி வந்துச்சு. அப்போ பக்கத்துல இருக்க அக்கா சொன்னா, ஏன்டி கவலைப்படுற, இந்த போயிலே கொஞ்சம் அந்த பல்லுல வை, என்னாகும், பல்வலி சரியாகும். அந்த போயில எடுத்து கொஞ்சம் பல்லுல வச்சாங்க. இந்த போயிலுடைய கசப்பும் உரைப்பும் அந்த வலியை விட கொடிதானது. இப்ப இந்த வலி போய் என்னாச்சு, கசப்பும் குறைப்பும் அது வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இப்ப வலி தரல. அப்ப இது இப்ப எதுக்கு அடிமையாயிட்டு? இதுதான் அடிமை. இப்படிப்பட்ட அடிமைத்தனம், இப்படிப்பட்ட வேதனை, இப்படிப்பட்ட கண்ணீர், இப்படிப்பட்ட கண்ணீரின் வாழ்வுல நம்ம மரித்து போகிறோம். மரித்து போகிற நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. செத்த பிறகு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீ எப்படி செத்த, நீ என்ன பண்ண. என்னுடைய பயோடேட் முதல்ல சொன்னல, செல்லுல பயோடேட் இருக்கு மாதிரி ஆண்டவர்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள 550 கோடியாம் மக்கள், 550 கோடி மக்களுடைய பயோடேட்டா அவர்கிட்ட இருக்கான். அதை வச்சுதான் அவன் கண்டுபிடிச்சான். கடவுள் எப்படிடா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? ஒவ்வொருடைய பயோடேட்டு டேட்டான்னு சொல்றோம். டேட்டா பயோடேட்டுங்கிறது நம்முடைய என் பேரு, வயசு, படிப்பு, இது பயோடேட்டா. இது டேட்டாஸ். என்னுடைய எல்லா ரகசியங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னுடைய மரணத்திற்கு அப்புறம் நான் அந்த டேட்டா கேட்குறாங்க. குருவி வர பாஸ்டர்ட்ட, நான் 3 அடி தானே உயரம் இருந்த, நீ 120 கிலோ இடம் இருக்கிய, எப்படி நீ இருந்த? உன் சர்ச்சு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஏன் வளரல? ஒரு ஓட்ட பைக் வச்சிருக்கிறார், தள்ளிக்கிட்டு தான் பாதி நேரம் தள்ளிக்கிட்டே வருவாராம். அப்படி பைக் தான் வச்சிருக்காராம் அவர் ஊர் வந்து கும்படி பொண்ணி தாண்டி உள்ள தள்ளி ஒரு 5 கிலோமீட்டர் பாம்புகளா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஊர் இருக்கு. இந்த பயோடேட் எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப நம்ம மரித்து மறுமை வாழ்வு, இந்த மகிமையின் வாழ்வு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு எல்லாத்துக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கேட்கிறப்பதான், இல்லப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கு என்ன பண்ணாது தெரியாது, சொல்லக்கூடாது. அதுக்குத்தான் உலகத்தின் முடிவுக்குள்ள என்ன பண்ணும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் என்னது? காஸ்பல், நற்செய்தி, நல்ல செய்தி. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. நீ செத்து போற, உன் வேதனை இருக்கு, நீ ஒரு விதமான தீய பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்க, கஞ்சாக்கு அடிமைப்பட்டிருக்க, குடிக்கு அடிமைப்பட்டிருக்க, சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டிருக்க, பொடிக்கு அடிமைப்பட்டிருக்க, புகையிலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற, இப்படிப்பட்ட அடிமைப்பட்டு கிடக்கிற நீ இதுல இருந்து முழுமையான ஒரு விடுதலை பெறணும். பிறரை ஏமாத்துற, இது நமக்கு தெரிஞ்ச எல்லாரும் நிறைய பேர் செய்யற பாவம், தப்புன்னு செய்யாம செய்யற பாவம். பிறரை ஏமாத்துற, இவர் பாக்கெட்ல இருந்து நான் எடுக்கிறேன், இது பிட் பாக்கெட்டு, இது இவருடைய பணம், இவருடைய பணத்தை எடுத்தா இவர் போய் எப்படி சாப்பிடுவார்னு நான் நினைக்கணும். அப்படிலாம் நம்ம நினைச்சு என்ன பண்ணணும்னா மனம் திரும்ப வேண்டும். அப்ப நம்ம அடுத்தவனை ஏமாத்துறோம், அடுத்தவனை ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் என்பது, பாவம் என்பது, நீ பாவம் செய்ய இதை சாப்பிடனாலில் சாகவே சாவாய். ஆனா உண்மையா வந்து அம்மா செத்து போச்சு, ஆன்மீகம் செத்து போச்சான், கடவுளுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சான். இப்ப நான் ஆண்டவரையா பார்க்க முடியலன்னா செத்து போனவர் தான் அவரால் பார்க்க முடியாது. இல்லை, என் கண்கள் செத்து போகணும், என் கண்கள் செத்து போனவர் தான் அவரை பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம பாவம் செய்யறப்ப நம்மை உருவாக்கின தகப்பனை பார்க்க முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறப்போ உலகெங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு. அந்தகாரம்னா முதலே சொன்ன அந்தகாரமும் இருளும் இருந்துச்சு.
இருட்டுனா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாது. அப்ப இயேசு மேல உலகத்தின் பாவங்கள் எல்லாம் கொட்டப்பட்ட பொழுது உலகத்துல அந்தகாரம் வந்துருச்சு. அந்தகாரம்னால அவர் தன் தகப்பனுடைய முகத்தை பார்க்கல. வியாழக்கிழமை ராத்திரி அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை மதியம் வரையும் அடிக்கிறாங்க. அவர் வியாழக்கிழமை மத்தியானம் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, உடம்புல ரத்தம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இந்த வேதனை எல்லாம் அவருக்கு தெரியல, துன்பம் தெரியல. எனக்கு கிறிஸ்துவுடைய பலம் இருந்தது. அழகா 1 தீமோத்தேயு 1:12 சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. சங்கீதம் 118:14 சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே நீரே என் கீதமானவர், நீரே என் ரட்சிப்பானவர் என்று அவர் சொல்றாரு. தாவீது ராஜா சொல்றாரு, திறவுகோல்னு சொல்லப்பட தாவீது ராஜா சொல்றார், 118:14 வாசிங்க, என் பலனாகிய கர்த்தாவே. வாசிங்க யாராவது பிள்ளைகளே, சர்ச் பிள்ளைங்க வாசிங்க. கர்த்தர் மை ஸ்ட்ரென்த், மை பலன், என் கீதமுமானவர், இவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அடுத்து நீதிமானின் கூடாரங்களில் ரட்சிப்பில். ஏன்னா நீதிமான் கூடாரம், இப்போ பாஸ்டர் வீட்டில் போனீங்கன்னா காசு இருக்காது, வாடகை கொடுக்க பாடகை இருக்காது, இல்லை சோறு இருக்காது, அரிசி இருக்காது, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அப்போ அந்த அம்மா கோபத்தில் ஒரு பானையை தூக்கி எரியும். அதுதான் சத்தம். எது சத்தம்? இந்த ஜன்னல் இருக்கு, ஜன்னலில் வாசலில் கம்பு வச்சு அடிச்சிருக்காரு, இந்த பக்கம் பாம்பு வரும், பல்லி வரும். என்னடா ஊழியம் பண்ற? இது ரட்சிப்பின் சத்தம் இல்லை. ஆனால் இதெல்லாம் முழுமை பெற்று முழுமையான ஒரு வாழ்வு கிடைக்குது பாருங்க, அதுதான் ரட்சிப்பின் சத்தம். இது நீதிமானுக்கு, இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் இல்லைன்னா தான் தகராறு. இதெல்லாம் தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரட்சிப்பின் சத்தம் வரணும்னா நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, நீ மனம் திரும்பு. எசேக்கியேல் 18:31 சொல்லார், மனம் திரும்புங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். எந்த மனிதன் மனம் திரும்புறானோ அவன் பிழைப்பான். அருமையா பிளேட் கர்ணான்னு வேசார்படியில் ஒருத்தர் இருந்தார். பிளேடு கர்ணா நல்ல மனிதன், பிஷப்பையா மாதிரியே இருப்பார், சூப்பரா பாடுவார். ஒரு பிளேடு, புது பிளேடு நாக்கில் வச்சுருவாராம். பட்ட நாக்கு என்ன ஆயிரும், அந்த நாய்க்கு போகிற மாதிரி தனியாக போயிடும். இதில் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறிடுவாராம். ஒரு கூட்டமாக, முன்னால் 2 பேர் 4 பேர், பின்னால் 4 பேர். டிரைவர் கண்டக்டருக்கும் பங்கு கொடுத்துருவாங்களாம். அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஸ்லோ பண்ணுவார். அதுக்குள்ளே என்ன பண்ணுவார், நாக்கில் இருக்க பிளேடை தள்ளி நாக்கில் வச்சு எப்படி அறுத்துருமையும் பாரு செஞ்சு காட்டுவார். அந்த பிளேடை நாக்கில் வச்சு அறுத்து காட்டுவார். அறுத்து காட்டினா அந்த அம்மா 7000 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கோம். 7000 ரூபாய் எடுத்துட்டார். அந்த அம்மாவுக்கு தெரியாது. இறங்குவார், அதில் ஒரு 500 ரூபா டிரைவர் கண்டக்டர் கொடுத்துருவார். 6500 ரூபா. ஒயின் ஷாப் போவார், 2 ஃபுல்லு வாங்குவார், சிக்கன் 65 வாங்குவார், என்னென்ன இருக்கோ அதில் வாங்குவார், சிப்ஸு சிகரெட்டு பீடி வாங்குவார். ஓரமாக உட்காந்து 3-4 பேர் உட்காந்து தண்ணி அடித்து ஜாலியாக இருந்துருவாங்க. 2 மணி நேரத்தில் ஒன்றுக்கு இருந்தால் அவங்க ஜாலி போயிடும். இப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ நாள் இல்லை காசு? 1 மாதத்து காசு. மளிகை கடை கடன் கொடுக்க முடியாது, பாலுக்காரு கொடுக்க முடியாது, ஃபைனான்ஸ் கட்ட முடியாது, வீட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட வாடகை கொடுக்க முடியாது, கரண்ட் பில் கட்ட முடியாது, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. இப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ நாள் கஷ்டம்? பாவி இன்னும். அதுக்கப்புறம் பாவிக்கு அப்புறம் என்ன திட்டம்? கொள்ளையில் போகிறவனே. இப்படி காசிமட்டு பாசையில் சொல்லுங்களேன் பார்ப்போம். காசிமட்டு பாசையில் சொல்லணும். இப்படியே திட்டம். எவ்வளோ நாள்? ஆனால் இவர் எவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்தார்? 3 hours தான், ஒன்லி 3 மணி நேரம் தான், முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் ஒருத்தனை பிட்ட போடுவார். அவருக்கு அது கஷ்டம் தெரியல. ஆனால் ஒரு நாள் இயேசுங்கிற ஒரு ரட்சகரை பார்த்தாரு. அப்போ சொன்னாரு, மனிதனே இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்ல, இவருடைய பணத்தை எடுத்த நான் என்ன நடப்பேன்? ஒன்றும் நடக்காது. அவனுடைய பயத்தில் எனக்கு வந்துடும். அப்ப நீ என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அவர் என்னைக்கு அந்த மனம் திரும்பினாரோ அவருடைய லைஃபே மாறிட்டான். அவர் சொல்றார், நீங்கள் நானும் அந்த மனம் திரும்புதலுக்கு, இந்த முடிவு, நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவுக்கு வரப்போறோம். வரப்போ நீங்களான எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறோம். மனம் திரும்புது என்பது ஒரு மளிகை கடையில் போய் வாங்குறது இல்லை. ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஜோம்னா மனம் திரும்புதல் வர்றதில்லை. இல்லைன்னா ஒரு தீர்க்கதரிசியை தேடி ஒரு 100 கிலோமீட்டர் போய் நடந்து போய் ஒரு விதமான ஆடைகள் அணிந்து, இல்லை அங்கே போய் தன்னை நிர்வாணப்படுத்தி கொண்டு நடப்பதால ஒரு மனம் திரும்புதல் அல்ல. தான் செய்யும் செயல்களை நினைத்து திரும்பணும். அழகா யூரோப் கண்ட்ரிஸ், டாப் ஆஃப் யூரோப்,
டாப் ஆஃப் யூரோப் கண்ட்ரிஸ். உலகத்திலே உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் சிகரம் இந்தியாவில். உலகத்தில் 2வது உயர்ந்த சிகரம். அதிகமான உயரமான சிகரம் யூரோப் கண்ட்ரிஸ். ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ், ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, இத்தாலி, அயர்லாந்து, இந்த 13 நாடுகள். இதில் அந்த 13 நாடுகள் எப்படி ஆசியா கண்டத்தில் சைனா, இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், ஈஸ்ட் பெங்கால், இப்படி நிறைய ஊர் இருக்குது. இதே மாதிரி அந்த ஊர் அதில் அந்த சுவிட்சர்லாந்தில் மட்டும் அந்த மலை உயரம் எவரெஸ்ட் மலையோட உயரம். அதான் உலகத்திலே உயரமான மலை. பனிகள் அப்படி விழுகும். பனி இவர் முடி மாதிரியே இருக்கும், வெள்ளையா மேலே அப்படி அப்படியே விழும். பனி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த பனி சரக்கில் போனால் ஒரு லெட்ரு வச்சுருந்தாங்க, இதில் யாரும் போகக்கூடாது, போனால் கீழே விழுந்துருவீங்க வச்சு லெட்ரு வச்சுருந்தாங்க. பள்ளம் இருக்குது. கடல் பக்கத்தில் போனால் இதில் ஆழமான பகுதி, இதில் குளிக்காதீங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் போனால் எலும்பு கூட போட்டு வச்சுருக்கோம், அபாயம். 2 எலும்பு இப்படி போட்டு ஒரு மண்டோடு போட்டிருப்பாங்க, அபாயம். இது பக்கத்தில் போனால் நான் நீ எலும்பாயிருவ, உன் தோல் சதெல்லாம் போயிடும். அங்கே மீறி போய் ஒன்றுக்கு இருப்பான், செத்தும் போவான். இதுதான் அபாயம். மலையிலேருந்து கீழே இறங்காத, இந்த மலையில் ஏறாத. இதே மாதிரி தான் அந்த இதை வச்சாங்க. அதில் ஒரு மனிதன் போனார், அதில் ஏறினார், அந்த பள்ளத்தில் விழுந்தார், செத்து போனார். சொல்லி மீறி போனால் என்ன நடக்கும்? இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் வேதம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் என்ன உனக்கு மன்னிக்கப்படும். ஒருவேளை தான் மன்னிக்கப்படும். நம்ம என்ன பண்ணணும்? என்னுடைய துர்க்குணத்தை விட்டுட்டு தான் திரும்பணும். நான் பிட்பாக்கெட் அடிக்கிறத கையில் வச்சுக்கிட்டு, பொய் சொல்றத கையில் வச்சுக்கிட்டு, பிறரை ஏமாத்துறத கையில் வச்சுக்கிட்டு, வாங்கின கடன் கொடுக்காம, கீழ்படியாம, இதெல்லாம் கீழ்படியாம, படிக்காம போய் பிட்டு அடிச்சா கடவுள் வரமாட்டார். விட்டு அடிக்கிற நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு போகலாம்? படிச்சுட்டு தான் போகணும். இயேசுவேன்னு பாஸ்டர்ட் வந்து ஜோம் பண்ணி, பாஸ்டர் நான் 10th எழுத போறேன், எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்க, 100க்கு 100 வாங்கினா பாஸ் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒரு ஜோம் பண்ணாலும் படிக்கலான்னு பாரு, கிடைக்காது. இதுதான் வேதம். வேலை செய்யறவனுக்கு தான் அவர் எனக்கு அதான் கூலி கொடுக்குறாரு. என்ன கூலி கொடுக்குறாருன்னா, அவனை காலையில கூப்பிட்டேன், அவனுக்கு 1 தாளந்து, இவன் சாயங்காலம் வந்தா இவனுக்கு 1 தாளந்து. காலையில வந்து கேட்க, நான் காலையிலே வந்தேன்னா 1 தானா, இவன் சாயங்காலம் தானே. உனக்கு பேசுறது தந்துட்டேன்ல, ஏன்னா வேலை செய்யலன்னா என்ன கிடையாது. இந்த மரத்தை கொடுத்த, இந்த மரம் காய்க்கல, நீ அதை வெட்டி என்ன பண்ணல, எருக்கொத்தல, அதனால இந்த செடி காய்க்கல. அந்த கத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணாரு, பட்டு போன்ட்டார். அதுல அன்பே இல்லை, அங்க அன்பே இல்லை. ஆனா அவர் சொல்ல, உள்ளத்துல அன்பு கூறுவதில் அத்திமரம் ஏம்பா பட்டு போச்சுன்னு கேட்கல. அப்போஸ்தலர் லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் அக்னியில இருக்கான், நல்ல செல்வந்தனா, இப்ப என்னைய மாதிரி ட்ரெஸ், இவர மாதிரி ட்ரெஸ், இவர மாதிரி ட்ரெஸ், இவர மாதிரி ட்ரெஸ் போட்டவெல்லாம் பாதாளத்துல இருக்கான். வேதனை. ஒருத்தன் ஜாலியா உலகத்துல கஷ்டமா இருந்தவன், பரதேசியா இருந்தவன், ஆபிரகாம் மடியில ஜாலியா இருக்கான், ஏசிரும் குழு குழு குழுன்னு இருக்கு. இவன் அப்பதான் மேல பார்க்கான், அவன் அப்பதான் கீழே பார்க்கான். அதுவரையும் அவன் மேல அந்த ஆபிரகாம் மடிக்கு போறான், எங்க பார்த்தான்? மேலேயே பார்த்தான். ஆபிரகாம் மடி கூலிங் ஆனோன்னு கீழே பார்த்துட்டான். அதுவரையும் கீழே பார்க்கல. அதான் இறையல். இவன் கூலிங்கா இருக்க வரையும் மேலே பார்க்கல, வசதியா இருக்க வரையும் மேலே பார்க்கல. இப்போ அகரம் ஐயா பார்த்தீங்கன்னா, இதை விட ஒரு ஃபவுண்டேஷன் தான் போட்டிருந்தார் முதல்ல போகிறப்போ. இந்த ஃபவுண்டேஷனுக்கு பின்னால் தான் அந்த அம்மா இட்லி சுட்டு கொடுத்துச்சு. ஃபவுண்டேஷன் சோறு ஓரமா, அதுலேருந்து அந்த எனக்கு மறக்கலை, முதல்ல அந்த அம்மா கொடுத்த இட்லின்னு மறக்கலைன்னா அந்த ஃபவுண்டேஷன் பக்கத்துல இருந்தால் இட்லி சுட்டு கொடுத்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு 50,000 ரூபா கொடுத்தேன். 50,000 ரூபா வாங்கினேன்னா 50,000 ரூபாய் கெட்டி முடிச்சிட்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ணார். அவ்வளோதான், தோத்துறோம், உனக்கு போயான்ட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப பார்த்தா, ஐயா சர்ச்சை டெடிகேஷன் முடிச்சிட்டேங்கிற. இதை விட பெரிய சர்ச்சை எப்படிறான்னா, ஒருத்தர் தாம்பரத்துலேருந்து வந்தார், என்னைய பார்த்தாரு, கொடுத்தாரு, கெட்டி கொடுத்துட்டு தோச்சு டெடிகேட் பண்ணிட்டு போயிட்டாருயா. அவர் எப்போ எங்கே பார்த்தாரு? மேலே பார்த்தாரு. யாரை பார்த்தாரு? யாரையா பார்த்தீங்க? வீட்டுக்காரமையை பார்த்தீங்க? ஆண்ட்ரோயாவை பார்த்தீங்க? இல்லை உங்க கூட வந்த தாமஸ் ஐயாவை பார்த்தியா? கடவுளை பார்த்தார். நல்லா வசதியா இருக்காது, அதான் வசதியா இருக்கிறவரையும் இவன் மேலே பார்க்கல, கீழே பார்த்தான். இவன் கஷ்டப்படுறவரையும் மேலே பார்த்தான். மேலே போய் அவன் வசதி ஆயிட்டான், அப்போ கீழே பார்க்கான். இவன் எரிக்கிற அக்னி இருக்கான், அப்பதான் மேலே பார்க்கறான். ஐயோ, ஒரே ஒரு சொட்டு தண்ணிங்க, ஒரே ஒரு சொட்டு தண்ணி போதும். நானா லூக்கா 16 இருக்காது? இருக்கு. எந்த இடத்துல இருந்து தெரியல, லூக்கா 16 இருக்கு. அப்ப நுனி வரல ஒரு சொட்டு கொடுக்க முடியாத, வரும்னா அது ஸ்ப்ரைட் ஆகி ஆவி ஆகி போயிரும், வர முடியாது. அதே மாதிரி இந்த ஆவி மாதிரி போயிரும், உனக்கு வராதுங்கிறார். அப்ப சொல்றாரு,
எங்கள் மாமன் மச்சான் எங்கள் அண்ணன் தம்பிலாம் இனி மாதிரி தான் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். இந்த லாசருவை போய் அந்த இடத்துக்கு அனுப்புங்க, அவர் போய் காஸ்பல் சொல்லட்டுங்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, அங்கே சொல்கிறதுக்கு ஏற்கனவே எவினேஷன் இருக்காரு. அந்த பெரிய பாளையத்தில் இன்னொரு பாஸ்டர் இப்போ தான் வந்தார், லேட்டாக வந்தார், அவர் இருக்காரு என்ன சொல்கிறார். அப்போ அவங்க சொல்லி கேட்க மாட்டாங்கயா. ஒருத்தர் செத்து போனோம்னா ஆவின்னு அவனை அடித்து தொடப்பக்கட்டையில் அடிப்பான்டா, நீ அனுப்ப முடியாதுன்ட்ட. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் இருக்கிறப்ப என்ன பண்ணணும், துர்க்குணத்தை விட்டுட்டு திரும்புறது தான் காஸ்பல். அதுதான் மனம் திரும்ப. ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்புங்கள். ஆமோஸ்ல சொல்றாரு, ஓசியால சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். Turn to the Lord, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இந்த உலக பிரகாரமா எங்கெங்கயோ போறீங்க, அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது எனக்கு அறிவிக்கப்படுறது. நான் சுவிசேஷத்தை கேட்ட உடனே நான் கடவுள்கிட்ட திரும்புறப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தரும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்களாம் அந்த சுவிசேஷத்தை கேட்டு நம்ம விடுதலை பெறப்போ ஆண்டவர் எனக்கு விடுதலை தரும் ஆண்டவர். எலிசா ரூபன் ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவர் சொல்வார், இறந்துட்டாரு, கிட்னி ஃபெயிலியர் இல்லை. அவரு சாட்சி சொல்வார். என்ன சொல்வாருன்னா, ட்ரௌசர் போட்டுருப்பாராம், 100 ரூபாயாம். நான் 12 ரூபாய்க்கு ஒரு சட்டை போட ஆரம்பித்தேன். இப்போ 120 ரூபா சட்டை. என்னை கம்மல் அந்த சட்டையில தான் பார்க்கலாம். நான் போட ஆரம்பிக்கிறப்போ 12 ரூபா அந்த சட்டை. அந்த சட்டை நைஸாக இருக்கும், காட்டன், 12 ரூபா. இப்போ நான் போடுறேன் 120 ரூபா. அதே சட்டை தான் 120 ரூபா. ஒரு 10 துவையில் போயிடும், அது ஒரு மாதிரி கலர் மங்கிடும், ஆனால் நைஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஷார்ட். பணம் இல்லை, படுக்க வீடு இல்லை. அவன் ஆயா சின்ன கடை, நாளைக்கு 10 ரூபாய்க்கு விற்கும், 1 ரூபா லாபம். அதில் ஒரு வேளை சோறு கொடுக்கும். யாராவது கஞ்சா வாங்கிட்டு வச்சோன்னா கஞ்சா வாங்கிட்டு வருவாரான், சோறு வாங்கிட்டு வரனா சோறு வாங்கிட்டு வருவாரான், டீ வாங்கிட்டு வரனா டீ வாங்கிட்டு வருவாரான். அவங்க கொடுக்குற சட்டை வாங்கிலாம் போட்டுக்கு வரான். அவன் அடிக்கிற கஞ்சாலேயும் ஒரு பாக்கெட் கொடுப்பாங்களா, அதுலேயும் ஒரு இழுப்பு இழுத்துக்கு வரான், சிகரெட்லேயும் ஒரு இழுப்பு இழுத்துக்கு வரான். அவர் வாழ்க்கையெல்லாம் அப்படியே ஓடிட்டு, வாழ்க்கையை மழை பெஞ்சா ஒரு மீன்பாடியில் தான் படுத்திருப்பாரு. அந்த மீன்பாடியில் தான் படுத்தது. இதேமாரி ஷெட்டு ஓரமாக வெளியே மீன்பாடியில் படுத்திருப்பாரு. என்ன வாழ்க்கைன்னு பார்த்தாரு. ஒரு நாள் ஒருத்தர் ட்ராக்ஸ் கொடுத்தாரு. அந்த ட்ராக்ஸை வாங்கினாரு, படித்தாரு. என்னடா இதில் சொன்னது உண்மையா? அப்போ எனக்கு இந்த வாழ்வு ஏன் கிடைக்காது? அவர் ஏங்கினாரு, தன் வாழ்க்கையை மாற்றினார், மனம் திரும்பினாரு. பின்னால் அவருக்கு பாருங்க, ஒரு அம்பேத்கர் மண்டபத்தில் அவர் ஒர்க்ஷிப் பண்ணால் எல்லாரும் குதிப்பாங்க. ஒர்க்ஷிப் பண்ண 6-8 அவ்வளோ அழகாக அடிப்பாங்க. அந்த மண்டபமே கிடுக்கிடுக்குன்னு ஆடும். அதனால எழுந்து நின்று ஒர்க்ஷிப் பண்ண மாட்டார். சொந்தமாக சூப்பராக ஒரு சர்ச்சு கொடுத்துட்டாரு ஆண்டவர். சொந்த இடத்துல 1200 சதுரடியில் வால்டெக்ஸ் ரோடில் அப்படி நடந்து போனால் பார்த்தா தெரிகிற மாதிரி. ட்ரெயினில் போனால் அத்தனை மக்களும் பார்க்கணும். வீடு பார்த்தீங்கன்னா வேசார்பாடியில் உள்ள தள்ளி ஒரு சந்தில் இருக்குது, 3 ஃப்ளோர் வீடு. எல்லா வீட்லேயும் ஏசி போட்டு வச்சுருக்காரு. ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் எங்கே அறிவிக்கப்படுதோ மனம் திரும்பணும். நீங்கள் நானும் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ அந்த ஆண்டவர் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் நமக்கும் வாழ்வு கொடுக்குற ஆண்டவராய் காணப்படுகிறார். ஒரு விஷயம் கூட தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே. ஒரு விஷயம் எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை நோக்கி பார்ப்பாமா. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற